ஒரு காட்சிகள் வேறு மாதிரி இருந்தது. இன்னைக்கு என் பையன்கிட்ட நான் சொல்கிறேன், என்னவோ தெரியலடா, இன்னைக்கு பிரகாசமாக தெரியுது, வெளிச்சமெல்லாம் அப்படி இன்னும் இருளில் இருந்து வெளியில் வந்த மாதிரி இருக்குது. ஆமாம், நீ வேறம்மா, எப்பவும் வர்ற மாதிரி தான் நீ வர. இல்லைப்பா, நான் சத்தியத்தை சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். இத்தனை நாள் ஏதோ இருட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்தது, இப்போதான் என்னமோ வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. சுதந்திர காற்றை சுவாசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் நல்லதாவே தெரியுது. நீனா பாரேன், இந்த பையன் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துருக்கான்ல, நம்ம நாட்டுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போதா இல்லையான்னு மாத்திரம் நீ பாரு. இது சத்தியம்டான்னே. அவன் பையன் சிரிச்சுட்டே இருந்தான். என்னம்மா நீனு ஏதோ கனவு கண்ட மாதிரி பேச. இல்லைடா, நல்லவன் நாட்டை ஆழ்ந்தானாக்கா அது நல்லதே நடக்கும். நல்லவேண்டா, நீனா பாரு. நாங்களாம் சீனியர் சிட்டிசன், இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு போயிட்டே இருப்போம். உங்கள் காலத்தில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இது வெளிச்சம்னா வெளிச்சம், என் பார்க்க எனக்கு சுதந்திர வெளிச்சம் மாதிரி தெரியுது. சத்தியங்க, சத்தியமே ஜெயம். நான் பொய் சொல்ல வரலங்க, என் கண்ணுக்கு அன்னைக்கு அப்படி தெரியுதுங்க, பிரகாசமாக தெரியுது. அப்படி காற்று என்னைக்கு நம்ம சுவாசிக்கிற காற்று தான், ஆனால் சுதந்திர காற்று மாதிரி என் மனசுக்குள்ளே போகுது. எனக்கு எல்லாமே நல்லது, ஏதோ நாட்டுக்கு நல்லது நடக்க போகிற மாதிரி எனக்கு ஒரு மனம், எண்ணம் எனக்கு. என் பையன் நான் சொல்ல அவன் நம்பவே இல்லை. நீனா பாரு, அந்த பழைய காலத்து அரசர்கள்லாம் மும்மாரி மழை பெய்யும்பாங்க, சத்தியமாக வாழ்ந்தவனுங்க. நீனா பாரு. பையன் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை தான் நான் அப்படி சொல்கிறேன். நான் என் பையன் கூட நான் எப்படி பேசணுன்னோ அதே தான் நான் பேசுகிறேன். என்னை மன்னிச்சிடணும். ஏன்னா நான் யதார்த்தமான ஆள். எனக்கு இந்த இந்த ஒரு மாதிரி